வணக்கம் நேயர்களே, அழகு கலை நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முக்கியமா ஒண்ணு சொல்லணும், என்னன்னாக்கா இன்னைக்கு வந்து 39வது வாரத்துல இருக்கோம். உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரிசப்ஷன், அதாவது நிறைய லெட்டர்ஸ் எழுதுறீங்க, அது வந்து எங்களுக்கு மேலும் மேலும் ஊக்குவிச்சு நிறைய டிப்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை வளர்க்குது. அதுக்காக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, லாஸ்ட் வீக் வறண்ட சருமத்தை பத்தி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து குளிர்காலத்தை நோக்கி முன்னேறி கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். குளிர்காலத்துல பாத்தீங்கன்னாக்கா மற்ற காலங்களோட இந்த ஸ்கின்னை பாதுகாக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஈவன் ஜென்ஸ் கூட என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு கோல்ட் கிரீம் அப்ளை பண்ணிக்கலாமா, இல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாமா அப்படின்னு அவங்க கூட நினைப்பாங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா, சென்ற வாரத்தினுடைய தொடர்ச்சியாக வறண்ட சருமத்தை எப்படி பாதுகாப்பது, அதுவும் குறிப்பா குளிர்காலத்துல வறண்ட சருமத்தை எப்படி பாதுகாப்பது, அதை பத்தி சொல்லிக் கொடுக்கறதுக்காக ராஜமுரளி மேடம் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம். ரொம்ப சந்தோஷம் உங்களை பாக்குறதுல. அதுவும் குறிப்பா இந்த குளிர்காலத்துல ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இல்லையா, ஒரு குளிர் அப்படின்னாலே வந்து ஒரு வெயில்ல இருந்து அந்த சமயத்துல நம்மளோட ஸ்கின்னை எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறது. பொதுவா பாத்தீங்கன்னாக்கா வறண்ட சருமத்தோட பாதுகாப்பு அப்படிங்கிறது பொதுவா இப்ப வந்து இன்னைக்கு நம்ம கொடுக்கற வழங்குற டிப்ஸ் எல்லாமே வறண்ட சருமத்துக்கான பொதுவான ஒரு குறிப்புகள். சரி. ஆனா இது வந்து குளிர்காலத்துல எல்லாருக்கும் பொருந்தும். நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, ஈவன் ஆண்கள் கூட நினைக்கிறாங்கன்னு. ஆண்கள் பெண்கள் வயது அந்த மாதிரி வித்தியாசம் இல்லாம இது வந்து குளிர்காலத்திற்கான பொதுவான சரும பாதுகாப்புக்கான குறிப்புகள். சரி. அதோட இல்லாத வறண்ட சருமத்துக்கு என்ன செய்யறது அப்படின்றவங்க ஆல் த்ரூஅவுட் தி இயர் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம். நீங்க சொன்னீங்க இல்லையா, குளிர்காலத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. நம்ம குளிர்காலத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி இயற்கையில பாத்தீங்கன்னாக்கா அந்தந்த சீசனுக்கு எந்தெந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் வருதுங்கிறது இருக்கு இல்லையா. அதுல வந்து இது துவரம் பருப்பு நம்ம டெய்லி யூஸ் பண்றோம். இது வந்து துவரைக்காய் அப்படிங்கிறது. துவரைக்காய் அப்படின்னாக்கா இதை வந்து நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற நான் பாத்துட்டேன். அந்த துவரம் பருப்போட அந்த முழு துவரை பச்சை கலர்ல இருக்கு. காஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு வந்து இந்த தாலுக்கு வந்து நம்ம யூஸ் பண்றோம். இப்ப வந்து இந்த சீசன் அது. உண்மையிலே சொல்றேன், நான் துவரைக்காய் இப்பதான் பாக்குறேன். குளிர்காலத்துல இந்த துவரைக்காய் துவரைக்காய் வந்து இந்த சீசன் வரும்போது நீங்க என்ன பண்ணலாம், இந்த துவரைக்காயோட தோல் எல்லாம் எடுத்து, சரி, நல்ல மொட்டை மாடி இருந்ததுன்னாக்கா அதை நல்லா உலர்த்தி எடுத்து வச்சுக்கலாம். சரி. இத வந்து வச்சு நம்ம வந்து சருமத்தை பாதுகாக்கிறதுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற அளவுக்கு நம்ம பவுடர் செஞ்சு வச்சுக்கலாம். இது வந்து நல்லா, அதாவது வந்து உடையிற அளவுக்கு காய வச்சிடணுமா இப்ப? ஆமா, ஏன்னா இப்ப வந்து நீங்க ட்ரை ஆக்கினாதான் ஃபங்கஸ் எல்லாம் வராம பவுடர் பண்றதுக்கு மிஷின்ல கொடுத்து பவுடர் பண்றதுனா கூட நல்லா வளர்த்தி வச்சுக்கலாம். பட் இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா, தட் இஸ் உங்களுக்கு வந்து குளிர்காலத்துல தான் வருதுன்னு சொல்றதுனால அது வந்து வளர்த்தும் பொழுது அது அந்த அளவுக்கு நல்லா காயற மாதிரி வளருமா? அது ஓகே, குளிர்காலத்துல காயற அளவுக்கு காயட்டும். வெயில் காலத்துல மறுபடியும் நீங்க வந்து மொட்டை மாடியில வளர்த்தி அத மெஷின்ல கொடுத்து, சோ சம்மர்ல வந்து நீங்க இந்த துவரைக்காயை உலர்த்தி எல்லாம் செஞ்சு அப்போ ரெடி பண்றீங்க பவுடர் அடுத்த வருஷம் குளிர்காலத்துக்கு. எழுதிக்கிறீங்களா நீங்க? அதுக்காக தான் நான் இன்னைக்கு நோட்டு பென் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே, இந்த வந்து துவரைக்காயோட தோல் 100 கிராம்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இது உங்களுக்கு தெரியும், வெள்ளரி விதை, கசகசா, அந்த துவரைக்காயோட தோல் 100 கிராம்ஸ். அதுக்கப்புறமா பயத்தம் பருப்பு. அது எவ்வளவு எடுத்துக்கணும்? பாசி பருப்பு அது வந்து 50 கிராம்ஸ் போடலாம். 50 கிராம்ஸ். ஓகே. ஆக்சுவலா 50 கிராம்ஸ் 25 கிராம்ஸ் இதுல எவ்வளவு வேணாலும் நீங்க போடலாம். இதுல மெயின் வந்து இந்த துவரைக்காயோட தோல் தான். அதுதான் அது என்ன, அதனால ஒரு என்ன, அது என்ன ப்ராப்பர்ட்டி, அதனால என்ன பலன் அப்படின்னாக்கா, இந்த துவரைக்காயோட தோல் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இப்ப குளிர்காலத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா சரும பராமரிப்பு அப்படின்னு நம்ம கேட்டாங்களே, அதுக்கு வந்து என்னன்னா அப்போ வந்து ட்ரை ஆறுது மெயினா. நல்லா வந்து சம்மர்ல வந்து சாஃப்டா இருக்கும், ஆனா ஜென்ரலாவே சாஃப்டா இருக்கிற ஸ்கின் கூட நல்ல ஒரு குளிர்காலத்துல வர ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து இந்த சிம்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரைனஸ், ஒயிட்டா பேச்சஸ் வரும். அதுக்கப்புறமா இந்த கொஞ்சம் ஷ்ரிங்க்ஸ் வரும், இந்த மாதிரி எல்லாம் வரும். அந்த மாதிரி வராம பாத்துக்கிறதுக்கு இந்த துவரைக்காயோட தோல். பயத்தம்பருப்பு லைக்
கிளீன் பண்றது. கசகசா வந்து இட் அகைன் கிவ்ஸ் அ க்ளோ. நல்ல அந்த ஒரு ஃபேட் தேவை. வெள்ளரி விதையும் அதே மாதிரி தான், இந்த விட்டமின் இ இருக்கு சொல்லிருக்கீங்க. விட்டமின் இ. சோ இந்த நாலுமா சேர்ந்து பவுடர் பண்ணி இது இப்ப கிடைக்கிற சீசன்ல நீங்க செஞ்சு வச்சுக்கலாம். அத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபார் ஸ்டோர் பர்பஸ், நம்ம பண்ணி வச்சுக்கிற பர்பஸ். அப்படி இல்ல அப்படின்னாக்கா இப்போ கிடைக்கிற டைம்ல இந்த துவரைக்காய ஃபுல்லா யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா துவரைக்காய் அப்படியே இந்த தோல் அது உள்ள இருக்கிறது எல்லாமே சேர்ந்து ஒரு ஒரு 4 எடுத்துக்கோங்க. இப்ப நாம அதை செஞ்சு காமிக்கலாம். இத வந்து இதையும் இதோட வந்து பால். பால் அகைன் வந்து நம்மளுக்கு சாஃப்ட்னஸ் பிளஸ் வந்து அதுல இருக்கிற ஒரு ஃபேட் இதெல்லாம் வந்து ஒரு பளபளப்பு ஷைன் கொடுக்கிறதுக்கு இது ரெண்டும் மட்டுமே. சோ இந்த துவரைக்காய் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி பாலோட சேர்த்து இத அரைச்சுக்கணும். இது என்னன்னாக்கா இது பாலோட சேர்த்து அரைக்கும் போது நம்ம ஸ்கின்னுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம். பட் இதையே வந்து நீங்க தயிர்ல மிக்ஸ் பண்ணி அரைச்சீங்கன்னா தலைக்கு கூட போடலாம். இன்ஃபேக்ட் குளிர்காலத்துல சரும பாதுகாப்பு அப்படின்னு நம்ம இப்ப கான்சென்ட்ரேட் பண்ணாலும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா லைக் நம்மளோட தலை தான் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமா ட்ரை ஆயிடும். அந்த ஒரு ட்ரைனஸும் இது போக்கும். இது இன்னும் கொஞ்சம் வாட்டர் போட்டு அரைச்சு இன்னும் கொஞ்சம் பாலே விட்டு நல்ல நைஸா வந்து நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ற அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சில அரைச்சுக்கணும். பட் ரொம்ப நைஸா வரலனாலும் நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம். இது நம்ம வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் போட்டுட்டு ஊறணுமா இல்ல குளிக்கும் பொழுது தடவிட்டு அந்த மாதிரி? அது வந்து ஊறவே வேண்டாம். ஆக்சுவலா நீங்க இத அப்படியே வந்து லைக் சப்ஸ்டிட்யூட் ஃபார் சோப் அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம். இத போட்டு பேக் அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாம you can use it instead of soap. இது எல்லாமே இந்த சீசன்ல கிடைக்கச்சே தான் இத நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ ஒருத்தரோட ஸ்கின் வந்து விண்டர்ல நல்ல க்ளோவோட இருந்ததுன்னாக்கா விண்டர்லயே க்ளோவோட இருக்கே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து ஒரு இட் will be a surprise. சோ இந்த மாதிரி தான் பேஸ்ட் இருக்கும் இல்லையா? அந்த துவரைக்காயோட கலர் பிளஸ் மில்க் பாலோட சேர்ந்து இப்ப இதே வந்து நம்ம தயிரோட சேர்த்து போடும்பொழுது நம்மளுடைய தலைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு வந்து யூ நோ வெரி வெல் தட் இட் இஸ் a bleaching agent. பட் உருளைக்கிழங்க நீங்க வந்து சீவிட்டு தோல் எடுத்துணும் இல்லையா உருளைக்கிழங்கு? இப்போ வந்து அதை எடுத்துட்டேன் நான் பீல் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் எவ்வளவு தேவையோ இது இப்ப நம்ம துருவலா எடுத்துக்கணுமா? துருவலா எடுத்தாதான் அது வந்து நல்ல நைஸா அரைக்க முடியும். நல்ல ஜூசியா இருக்கிற உருளைக்கிழங்க பார்த்து ஒரு 1 எடுத்துக்கலாம். அது வந்து ஒருத்தருக்கு போதும். இது முகத்துக்கு மட்டுமா இல்ல இது இப்ப நான் சொல்றது எல்லாமே முகத்துக்கு மட்டும் இல்ல, ஃபுல்லா சருமம் ஆன் தி ஹோல். சோ இது உருளைக்கிழங்கு எடுத்துட்டோம். இப்போ வந்து இப்ப அதாவது வந்து நீங்க பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்கின் இருக்கும், ஆயில் ஸ்கின் இருக்கும். அவங்களுக்கும் ஆஃப் கோர்ஸ் இந்த ப்ராப்ளம் வரும். நார்மல் ஸ்கின், ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின் இது எல்லாமே சேம் தான் during winter. There is no such disparity. So even oily skin இருக்கிறவங்க கூட டூ ஆயிலி ஸ்கின் அப்படின்னு சொல்லி டீனேஜர்ஸ்க்கு கூட பாத்தீங்கன்னாக்கா இப்படி கோடு போடுவாங்க, கையெல்லாம் ஒயிட் ஒயிட். பிகாஸ் அவங்க வந்து ஆயில்ங்கிறதே பண்றது கிடையாது. அதனால அவங்களுக்கு இப்ப 40 இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கும் சேம் டைப்பா தான் இருக்கு. எல்லாம் வந்து ஒரே இனம் ஒரே குலம் எல்லாருமே சேம் தான். அதுல வந்து there is no difference. சோ இப்போ தேங்காய் வந்து அதையும் துருவிக்கணும். தேங்காய் மெயினா எதுக்குன்னா அதுல இருக்கிற ஒரு ஆயிலி ஷைன். இந்த ஆயில் உருளைக்கிழங்கு எதுக்கு போட்டுக்கிறோம்னாக்கா இப்ப வந்து ட்ரைனஸ்னால என்ன ஆகும், நிறைய பேருக்கு வந்து சில பேருக்கு வந்து இப்படி கோடு போட்டா ஒயிட்டா வரும். சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா லைக் பேச்சஸா டார்க்கா குளிர்காலத்துல வந்து ஸ்கின் இன்னுமே கூட கொஞ்சம் கலர்
அதாவது அவங்க நினைப்பாங்க இப்ப வந்து கோல்டு ஏரியாக்கு போனா நம்ம நல்ல ஃபேர் ஆகும்னு சம் பீப்புள் ஹேவ் an ஐடியா. பட் அங்க போய் பாத்தீங்கன்னா நல்ல குளிர் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வருவாங்க. பட் நம்ம நல்ல ஹாட்டா இருக்கிற இங்க இருக்கும்போதே இவங்க கொஞ்சம் பெட்டர் கம்ப்ளெக்ஷனோட இருந்தாங்களே, அங்க போய் இப்படி கலர் மாறிடுது அப்படின்னு. பட் குளிருக்கும் கலருக்கும் சம்பந்தம் கிடையாது. ரொம்ப வின்டர் இருந்ததுன்னாக்கா இட் டேக்ஸ் அவே ஆல் த ஆயில். ஓகே, அதுக்கு தான் இந்த தேங்காய். இந்த உருளைக்கிழங்கு வந்து இட் வில் ப்ளீச். ஓகே. சோ இதுவும் வந்து செஞ்சு காமிக்கணுமா? நீங்க அரைச்சிடலாம் அது. ஓகே, வாட்டர் கொஞ்சம். இதுல வந்து நீங்க வேணுமான பால் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வேணா பால் கொஞ்சம். சோ உருளைக்கிழங்கு ஆப்ஷன் இல்லாம பால் பால். இதுல வந்து உருளைக்கிழங்கு தேங்காய் போடும்போது தயிர் இல்லாம பால் சேர்க்கிறது இந்த பெஸ்ட். கன்சிஸ்டன்சி கரெக்டா வரும். சோ இந்த பிளாக் டாட்ஸ் சீக்ஸ்ல எல்லாம் சில பேர் பாத்தீங்கன்னா நல்ல வந்து கருப்பாயிடும் அந்த சமயத்துல. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாம் இது வந்து ஒரு மெயினா ஆண்களுக்கு கொஞ்சம் நிறையவே அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் ரொம்ப வந்து வெயில் காலத்துல வெயில்ல போனா எந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அதே மாதிரி இதுலயுமே வந்து உங்களுக்கு விண்டர்லயுமே இந்த மாதிரி கிளைமேட்னால எக்ஸ்போஷர் டு அந்த டேமேஜ் கண்ட்ரோலுக்காக இது போடலாம். பொதுவா பாத்தீங்கன்னா ஆஃப் லேட் எல்லாருமே பேசுறது வந்து மாய்ஸ்சரைசர். ஆமா, நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, ஆண்கள் கூட மாய்ஸ்சரைசர் கிரீம் அப்படின்னு சொல்லி தேடி போறாங்கன்னு சொல்லி, அந்த மாதிரி கிரீம் எல்லாம் தேடி போறது அந்த ஃபில்டர் கொஞ்சம். சோ அதுக்கு ஆல்டர்னேட்டா இது போடலாமா? அந்த கப் பவுல் மாய்ஸ்சரைசர் அப்படின்னு பார்த்தாக்கா லாட் ஆஃப் பீப்புள் நார்மலி தே யூஸ் டு ஆஸ்க் மாய்ஸ்சரைசர்னு கிடைக்கிறது. மாய்ஸ்சரைசர் வாங்கி நாங்க யூஸ் பண்றோம். நேச்சுரலா எதுவுமே உங்ககிட்ட மாய்ஸ்சரைசர் கிடையாதா? இத்தனை தூரம் சொல்றீங்களே, வாட் இஸ் தி நேச்சுரல் வே ஆஃப் யூசிங் எ மாய்ஸ்சரைசர் அப்படின்னு. பட் the question of moisturizer never comes when you do all these things. Okay, that is the real பண்ணவே வேண்டாம். மாய்ஸ்சரைசருக்கு அவசியமே இல்ல. நீங்க மாய்ஸ்சரைசரை ஏன் தேடி போறீங்க? you don't use oil. இங்க பாத்தீங்கன்னாக்கா the lineup of oil நீங்க பார்க்கலாம். ஒரு 7 ஆயில் இருக்கு. இத பத்தி நம்ம அப்புறமா இந்த டெமோ முடிஞ்ச உடனே அத பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். அட மாட்டேன் உங்கள. இல்ல அது எக்ஸ்பிளைன் பண்ண உடனே நீங்க வந்து மாய்ஸ்சரைசர் பத்தி மறந்துடுவீங்க. யாரனா கேட்டா கூட நோ மாய்ஸ்சரைசர் do all these things சொல்லிடுவீங்க. சோ இந்த இது வந்து உருளைக்கிழங்கு தேங்காய் அப்புறம் பால் கலந்தது. இத வந்து ஃபில்டர் பண்ணிருக்கோம். ஏன்னா அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகல. ஃபில்டர் பண்ணாலும் பரவாயில்ல, பண்ணாத அது நல்ல இது கரெக்டா வந்ததுனாக்கா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு காட்டன்ல போட்டு டேம்ப் பண்ணிக்கலாம். விண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கின்னுக்குமே ஒரு ஃப்ரூட் பேக், அதுலயும் சப்போட்டா ஆக்சுவலா அதோட எதுவுமே சேராம அதை மட்டும் அரைச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி முழங்கை முழங்கால் இதெல்லாம் வந்து ரொம்ப கருப்பாகும் விண்டர்ல. தோல் வேற ரொம்ப தடிமனா அந்த இடமெல்லாம் ரொம்ப திக்கா இருக்கிறதுனால அது வந்து தனியா விசிபிளா டார்க்கா தெரியும். அந்த மாதிரி தெரியாம இருக்கிறதுக்கு இந்த சப்போட்டா இத அரைச்சு காமிக்கணுமா? இல்ல வேண்டாம் வேண்டாம், இதெல்லாம் நானே பண்ணிடுவேன். ஓகே, இப்போ கேரட் இருக்கு. கேரட் நீங்களே செஞ்சிருங்க. கேரட் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. கேரட்டை வந்து தோல் எடுக்கிறது, பீல் ஆஃப் பண்ணிட்டு அத சீவி கேரட்டோட தயிர். ஓகே. சப்போட்டாவை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் சப்போட்டாவை அப்படியே வந்துட்டு போட்டுக்கலாம். அது வந்து தேவையான வாட்டர். கேரட் எடுத்தீங்கன்னா வார்ம் வாட்டர், கேரட்டோட தயிர் இல்லாட்டா தேங்காய் பால். தேவையான தயிர் தான் பெஸ்ட். ஓகே, தயிர். அப்படி தயிர் இல்லைன்னா தேங்காய் பால். ஓகே, ரைட். சோ இதுவும் செஞ்சு காமிக்க வேண்டாம். சோ கேரட், சப்போட்டா, உருளைக்கிழங்கு, தேங்காய் இதெல்லாம் வச்சு எந்த மாதிரி ஒரு இது வந்து பூலாங்கிழங்கு. ஓகே, இது வந்து நீங்க நிறைய டைம் முன்னாடி எல்லாம் வந்திருந்தது. இப்போ வந்து அகைன் இது எதுக்குன்னாக்கா நல்ல ஃபிராக்ரன்ஸ். இப்ப நான் ஒரு காம்பினேஷன் ஆஃப் பவுடர் சொன்னேன் இல்லையா, ட்ரை பண்ணி செய்யறது. அதுல நீங்க இதையும் சேர்த்துக்கலாம். அதே சேம் 25 grams ஓகே போட்டு இந்த பூலாங்கிழங்கு இந்த பூலாங்கிழங்கு மட்டும் பவுடர் பண்ணி வச்சுட்டு இப்ப நம்ம பண்ற காம்பினேஷன் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். ஓகே, இது வெறும் ஃபிராக்ரன்ஸ்க்காக மட்டும் தான் ஆட் பண்றோமா? இல்ல ஃபிராக்ரன்ஸ்.
இப்போ இதுவும் யூஷுவல் விசிட்டர். அது கத்தாழை. இந்த மெயின் திங் இஸ் என்னன்னாக்கா, இப்போ விண்டர்ல வந்து நீங்க எல்லாமே வந்து ஜெல் ஃபார்ம்லயோ ஆயில் ஃபார்ம்லயோ லோஷன் ஃபார்ம்லயோ போடுறது நல்லது. இன்ஃபேக்ட் இப்ப இந்த மாதிரி ஜெல்லோட போடும்போது ஆக்சுவலா வந்து இந்த ஆலுவேரா ஜெல்லும் கத்தாழை ஜெல்லும் கடலை மாவும் கலக்கும் போது நல்ல ஒரு க்ளோ நல்லா கிடைக்கும். அண்ட் தென் வந்து இந்த மாதிரி இந்த கருப்பா ஆகிறது ஸ்கின் வாஷிங் இஸ் ஆல்சோ ஈஸி இல்லையா? ஈஸி. அதே ஜெல் ஃபார்ம்ல இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு க்ரீம் மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு. ஃபேஸ்க்கு அதாவது சடனா வந்து யூ வாண்ட் டு வாஷ் யுவர் ஃபேஸ், ஒரு மேரேஜ் பண்ணோம் அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்கும். இன்ஸ்டன்ட் க்ளோனா the dryness will go instant. ஓகே, ட்ரைனஸ் போனாலே so that is the real. இதெல்லாம் முதல்ல ஒரு மேக்கப் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த ட்ரைனஸ்லாம் இல்லாம பாத்துக்கணும் இல்லையா? ஓகே ஓகே. so this will be பேஸ் மாதிரி போட்டு நல்லா வாஷ் பண்ணிடலாம். so it is a natural இது cleansing. ஆண்களுக்கும் போடலாம் இல்லையா? இது எல்லாமே இப்போ சொல்றது எல்லாம் அதான் சொல்றேன். throughout the year வந்து it is for dryness. the dry skin இருக்கிறவங்களுக்கு throughout the year. சரி. மீதி பேர் எல்லாருக்குமே irrespective of male female ரெண்டு பேருக்குமே எல்லாருக்குமான ஒரு டிப்ஸ். சரி. இப்போ வந்து இது வந்து இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ட்ரை மிக்ஸ் பண்ணி பவுடர் செய்யறது. அந்த காம்பினேஷன் செஞ்சீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஓஹோ, ஓகே. அது காமிக்கிறதுக்கு தான் ஸ்பூன். இப்ப இதுல என்னென்ன இருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணோமே அந்த பவுடர். இதுல வந்து தேவையான கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிருக்கேன். ஓஹோ, அதான் கொஞ்சம் கலர் டிஃபரன்ஸ். அதாவது மேல் ஃபீமேல் எல்லாரும் சேர்ந்து யூஸ் பண்றதுன்னா கஸ்தூரி மஞ்சள் கலக்க வேண்டாம், அது ஒயிட்டா வரும். ஃபேமிலி பேக்னாக்க வேண்டாம், அது வந்து ஒயிட்டா வரும். இதுல கொஞ்சம் கலந்தா இது வந்து கலரும் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். ஓகே, ரைட். சோ அந்த மாதிரி கலந்தது பைத்தம்பருப்பு, கசகசா, வெள்ளரி விதை, பூலங்கிழங்கு, இதுல வந்து அந்த துவரக்காயோட தோலும் போட்டு கலந்ததுதான். ஓகே ஓகே. இப்போ இது வந்து நம்ம மாவு மிஷின்ல கொடுத்து கூட அரைச்சுக்கலாம். அரைச்சிட்டு சலிச்சு வச்சிடணுமா? இல்ல நல்லா சலிக்கணும். ஓகே. நீங்க இந்த இதை வந்து மிஷின்ல கொடுத்து அரைக்கிறதா இருந்தாக்கா என்ன செய்யணும்னா, நல்ல அந்த துவரைக்காயோட காம்பெல்லாம் கிளீன் பண்ணிட்டு, சோ இட்ஸ் a process. அத வளர்த்துறதுக்கு முன்னாடி எல்லாம் கிளீன் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னாக்கா வரம், அதாவது எண்ட் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு நல்லா எக்ஸலண்டா இருக்கும். எதை பண்ணாலும் கூட ஒரே ஒரு லவங்கம் அப்படி போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணி போட்டாங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து அந்த நீர் கோத்துக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இருந்தா இட்ஸ் வெரி காமன் இல்லையா? விண்டர்ல வந்து குளிர்காலத்துல உங்களுக்கு கொஞ்சம் அந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும் வரும். அதனால அவங்க வந்து பயப்படாம யூஸ் பண்ணலாம். இன்னும் கேட்டானாக்கா க்ளவ் ஆயிலே. ஓஹோ, சரி. ஒன் ஆஃப் தி இன்கிரிடியன்ட்ஸ் அது எல்லாத்துலயும் எவ்வளவு டிராப்ஸ் போடணும்? அது ஒரே ஒரு டிராப் இஸ் எனஃப். ஓகே. ஏன்னா அது அந்த அளவு பவர் இருக்குதுக்கு அதுவே போதும். நல்ல ஸ்மெல்லும் இருக்கு இல்லையா? அதுல க்ளவுக்கு நல்ல ஸ்மெல்லுனாக்கா நம்மளுக்கு வந்து குளிர்காலத்தினால வர கோல்டு ரிலேட்டடா எதுவுமே அஃபெக்ட் ஆகாம பாத்துக்கும். அதனால வந்து இட்ஸ் வெரி குட். பயப்படாம யூஸ் பண்றதுக்கு இட் இஸ். குளிர்காலத்துக்கு உகந்தது இந்த லவங்கம். குளிர்காலத்துக்கு உகந்ததுன்னு இல்ல, குளிர்காலத்துல நீங்க என்ன செஞ்சாலும் கூட இதை போட்டுக்கும் போது, இப்போ இது சொன்னேன் இல்லையா ஃப்ராக்ரன்ஸுக்குன்னு, அது மாதிரி இது வந்து கோல்ட் அஃபெக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு. சோ ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க, ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இது. ஓகே. நான் வந்ததுல இருந்து இதுதான் பாத்துட்டு இருக்கேன். என்ன லைன்? ஆமா, ஒரு 7 எண்ணெய் இருக்கு. இது என்ன வாரம் ஃபுல்லா ஒவ்வொரு நாளும் யூஸ் பண்றதா? ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்னு அப்படி கூட நீங்க வச்சுக்கலாம். ஓகே, ரைட். ஓகே. நல்லெண்ணெய் வந்து அப்கோர்ஸ் நம்ம எண்ணெய் தேய்ச்சிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு எல்லாம் காமனா எல்லாரும் யூஸ் பண்றது. இன்ஃபேக்ட் விண்டர்ல வந்து நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது. ஓகே. விண்டர்ல ஏன்னா அது வந்து நல்ல இட் கிவ்ஸ் ரியல் ஹீட் டு த. அந்த எண்ணெய் வந்து பொதுவா அது நல்ல இல்ல, எண்ணெய் வந்து சாஃப்ட் ஆகும் தானே. இல்ல அத சொல்றேன், கடுகு சூடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி கடுகு எண்ணெய். ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா திஸ் இஸ் மஸ்டர்ட் ஆயில். ஓகே ஓகே ஓகே. சோ நல்லெண்ணெய் ஒரு நாளைக்கு, தேங்காய் எண்ணெய் ஒரு நாளைக்கு, ஆலிவ் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், மஸ்டர்ட் ஆயில். இது என்ன சொல்லுங்க? வாட் இஸ் திஸ்? இது எதுக்குன்னா இது வந்து வேப்ப எண்ணெய். ஓஹோ, கொஞ்சம் ஸ்மெல் பண்ணி தான் சொல்லிருக்கேன். ஓகே. விட்டமின் இ ஆயில். ஓகே, ரைட். ஓகே. இந்த மாதிரி ஒரு 7 டைப் ஆஃப் ஆயில்ல நீங்க வந்து 2 டிராப் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ரெகுலர் யூஸ். இது எப்படின்னாக்கா வின்டர் ஆரம்பிச்சது அப்படின்னு வரும்போதே சரி நம்ம மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைம் குளிக்கிறவங்களா இருந்தா ஒரு டைம்
சோப்பு எதுவுமே யூஸ் பண்ணிக்காம ஓகே ஜஸ்ட் வாட்டர் வாஷ் வித் திஸ் ஆயில். ஓஹோ, நல்ல நல்ல சூடு தண்ணி. முதல்ல இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஆயில ஸ்ப்ரெட் பண்றது கூட கஷ்டம் விண்டர்ல. ஓகே, சோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆயில வந்து ஸ்ப்ரெட் பண்றதுக்கே நம்ம வந்து லைக் வாட்டர் முதல்ல விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆயில வந்து சோப் மாதிரி ஓகே யூ கேன் ஸ்ப்ரெட் தி ஆயில். சோ ஒன் டே நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், ஆலிவ் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், பாதாம் ஆயில். ஆல்மண்ட் ஆயில்ங்கிறது கடுகு எண்ணெய், கடுகு எண்ணெய், வேப்ப எண்ணெய், இ ஆயில். சோ இப்போ விட்டமின் இ ஆயில் கிடைக்காதவங்க வெள்ளரி விதையை அரைச்சிக்கிறது. ஓகே, இப்போ வெள்ளரி விதை காம்பினேஷன்ல நான் சொன்னேன்ல, வெள்ளரி விதையும் தயிரும் வெள்ளரி விதையும் பாலும் சேரும். சோ வெள்ளரி விதையை மட்டும் கூட பவுடர் பண்ணி வச்சுட்டு அதை வந்து பாலோட மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம செய்யணும். பட் ஆயில் எல்லாமே வந்து இன்ஸ்டன்டா நம்ம கிட்ட ரெடியா இருந்ததுனாக்கா ஒண்ணுமே இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ண முடியாதவங்க, ஆயில் முடியாதவங்கன்னு இல்ல, ஆக்சுவலி வந்து ஆயில் இஸ் a must. சரி, இப்ப இந்த ஆயில வந்து மஸ்ட்னு சொல்றீங்க இல்லையா, இது எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லுங்களேன். அத ஃபர்ஸ்ட் வந்து நீங்க முதல்ல தண்ணி விட்டுருங்க. சரி, நல்ல ஹாட் வாட்டர், பொறுக்கிற அளவுக்கு தண்ணி. சரி, சூடு பொறுக்கிறோம் நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ ரெசிஸ்ட் பண்ற அளவுக்கு ஹாட் வாட்டர் முதல்ல போட்டுனா அதுக்கப்புறம் how you will use soap. சோப் யூஸ் பண்ற மாதிரி இத வந்து ஒரு கப்ல விட்டுக்கணும். ஓகே ஓகே, அத அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணணும். ஓகே, நல்ல தேய்ச்சிடலாம் உடம்புக்கு. அப்படியே நீங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னாக்கா இட் வில் ஸ்ப்ரெட். ஆக்சுவலா ஒரு பர்టిక్యులர் நம்மளுக்கு எங்கெல்லாம் ரொம்ப ட்ரையா இருக்கோ அங்கெல்லாம் வந்து the spreading will be difficult for you. அப்ப வந்து இன்னும் கொஞ்சம் more oil, it needs more oil. நம்மளுக்கே தெரிஞ்சிடும். so it will என்ன நம்ம ஃபீல் ஆகும். சோ அந்த ஆயில வந்து இன்னும் கொஞ்சம் போட்டு you have to spread. ஓகே, சோ பர்టిక్యులர்லா இப்ப முழங்கால்னு வெச்சுக்கோங்களேன், ஃபேஸ் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் முதல்லயே போட்டுக்கலாம். ஓகே, குளிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இது பண்ணலாம். இது வந்து இதுல நல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் வந்து தலைக்கும் போட்டுக்கலாம். மீதி எல்லாம் வந்து ஸ்கின்னுக்கு மட்டும். பர்టిక్యులர்லா இந்த வந்து மஸ்டர்ட் ஆயில் இஸ் வெரி குட் ஃபார் ஃபீட். விண்டர்ல வந்து ஃபீட் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து the worst affected is feet தான். நல்ல கிராக் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வெடிப்பு எல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு முதல்ல நீங்க வெடிப்பு வந்தா அந்த சம்டைம்ஸ் வந்து இன்ஃபெக்ஷன் எல்லாம் வரும். அதுக்கு வந்து கொஞ்சம் வேப்பெண்ணெய் வந்து ஒரே ஒரு டிராப் எடுத்து ஒரு பஞ்சால நல்லா தடவிட்டு அதுக்கப்புறமா இந்த கடுகு எண்ணெயை போட்டு நல்ல ஒரு தேய்ச்சோம்னாக்கா மசாஜ்னா யூ ஹேவ் டு ரியலி ரப் நல்ல சூடு பறக்க தேய்க்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது it will get closed. ஓகே, ஏன்னா விண்டர்ல தான் வர்ஸ்டா இருக்கும். மெயினா வந்து அதாவது இந்த பெடிக்யூர் பாதங்களுக்கு பராமரிப்புக்கு வந்து நம்ம இந்த கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணலாம். ரொம்ப சாபிஸ்டிகேட்டடா பெடிக்யூர்ன்ற லெவலுக்கு அதான் சொன்னேனே, யூ ஆஸ்க் ஃபார் மாய்ஸ்சரைசர் இல்லையா, மாய்ஸ்சரைசர்ன்ற क्वेश्चन வராது, பெடிக்யூர்ன்ற क्वेश्चन வராது if you use all these things. ஓகே, சொல்றீங்க. எனக்கு அந்த வேப்பெண்ணெயை பார்த்தா கொஞ்சம் சந்தேகமாவே இருக்கு. என்ன சந்தேகம்? அதுவே என்ன சந்தேகம் உங்களுக்கு? இல்ல, அது பயங்கரமா ஸ்மெல் வேற வரும் இல்ல, அது ஒரே ஒரு டிராப், ஒரு டிராப் தான். வேப்பெண்ணெய் நிறைய யூஸ் பண்ண கூடாது, ஏன்னா இது ரொம்ப இட்ஸ் வெரி ரொம்ப ஹீட் பண்ணிடும் அது. அப்படியே அதனால வந்து ஒரே ஒரு டிராப் போரும். அது அனதர் திங் வந்து இந்த மாதிரி ஒரு வின்டர் சீசன்ல சில பேருக்கு வந்து வீசிங்லாம் இருக்கும். ஆமா ஆமா, கண்டிப்பா நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்கு எல்லாம் வந்து ஹெல்த்துக்கு கூட இது ரொம்ப நல்லது. வேப்பெண்ணெயை தடவிட்டு நல்ல வாட்டர் போடும்போது அந்த ஈவன் த வெரி கொஸ்டின் ஆஃப் வீசிங் வரவங்களுக்கு கூட இட் கண்ட்ரோல்ஸ். ஓகே, தே கெட் அ கண்ட்ரோல். சரி, இப்ப எனக்கு அதாவது வந்து இங்க லாஸ்டா வந்து விட்டமின் இ ஆயில் வச்சிருக்கீங்க, அது வந்து எதுக்கு? அது வந்து இன் ஜெனரலா வந்து இப்ப நம்ம வறண்ட சருமத்தை பத்தி சொல்றோம், குளிர்காலத்தை பத்தி சொல்றோம். வறண்ட சருமம் இருக்கிறவங்களுக்கு கண்ணுக்கு கீழே பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த சர்க்கிள்ஸ், சர்க்கிள்ஸ் அது இதெல்லாம் வரும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தே நீட் விட்டமின் இ. அந்த டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கெல்லாம் இட் இஸ் வெரி குட். அதே மாதிரி மிடில் ஏஜ், இப்ப வந்து போஸ்ட் டெலிவரி அந்த மாதிரி குழந்தை எல்லாம் பிறந்து அந்த டைம்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மார்க்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரி டெலிவரி மார்க்ஸ் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு அந்த அதாவது விண்டர்ல பாத்தீங்கன்னா ஜாஸ்தியா தெரியும். ஓகே, சோ அவங்களுக்கு வந்து இந்த விட்டமின் இ ஆயில் நல்லது. அவங்களுக்குமே வந்து இப்போ இதுல சொல்லியிருக்கிற எல்லா எண்ணெயுமே எந்த மாதிரி ஒவ்வொரு ஏஜுக்கும் நல்லது. பர்டிகுலரா வந்து அது நம்ம குளிர்காலத்துல சொல்றது எதுக்காகனாக்கா இந்த எண்ணெய் எல்லாமே குளிர்காலத்துல மஸ்ட். நம்ம வந்து சம்மர்ல நம்ம யூஸ் பண்றோமோ இல்லையோ, சம்மர்ல வந்து ஆல்ரெடி யூஆர் ஆயிலி, அதனால தேவையே இல்லை. விண்டர்ல வந்து we have to welcome all these things. அதாவது it should be ஒரு மாதிரி வீட்ல இருக்க வேண்டிய ஒரு மஸ்ட். ஓகே, நீங்க என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க. in a nutshell நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கறதையும் சொல்லணும். நீங்க என்ன பண்ணக்கூடாதுங்கிறதுனாக்கா
பொதுவா வந்து எண்ணெய் எல்லாம் வேண்டான்னு சொல்லி தலைய வந்து அப்படியே விடக்கூடாது. ஓகே, தட் இஸ் பண்ணக்கூடாதுல. டோன்ட்ஸ்ல வந்து என்னன்னாக்கா தலையில எண்ணெயே போடாம அப்படியே போறதுங்கிறது சம்மர் இஸ் ஓகே, பட் நாட் ஃபார் வின்டர். இன்னொன்னு என்னன்னாக்கா காலை வந்து எப்பவுமே ஃபீட் மெயின். ஃபீட் வந்து இட் ஷுட் பி ஆல்வேஸ் கவர்ட். நல்ல வார்ம்த் யூ ஹாவ் டு மெயின்டைன். அதுக்கு வந்து ஸ்லிப்பர்ஸ் போடுறதெல்லாம் வந்து நார்மலா போடாம யூ ஹாவ் டு கவர் இட் வித் சாக்ஸ். கவர் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் கவர் யுவர் பாம். ஓகே, இதெல்லாம் இந்த பியூட்டி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்றாங்கல்ல, சோ அது எக்ஸ்டென்சிவா பண்ணலாமா? இட் இஸ் இப்ப ஃபேஸ்க்கு ஒரு ஃபேஷியல் பண்றதோ, ஐ மீன் இது நம்மளோட ஹெர்பல் இல்லாம ஜெனரலா வந்து ஒரு என்ன விண்டர்க்கா, விண்டர் டைம்ல அந்த மாதிரி. விண்டர் டைம்ல ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா இது வந்து ஆயில் தெரப்பி தான். இட்ஸ் கோயிங் டு பி தெரப்பி, ஆயில் தெரப்பி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளைக்கு நீங்களே வந்து இதெல்லாம் செஞ்சுக்கலாம். ஆமா, அதாவது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஆயில் பண்ணிட்டு அது வந்து ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்கறது எதுக்குன்னாக்கா இப்ப எக்ஸ்போஸ்ட் ஏரியாஸ்க்கு, ஃபேஸ்க்கு இதெல்லாம் ரெகுலரா நீங்க பண்ணிட்டீங்கன்னாக்கா அதான் நான் சொல்றேன், there is no need for any other beauty treatment. ஸ்பெஷல் டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்னு இன்ஃபேக்ட் வந்து விண்டர்ல அதெல்லாம் செஞ்சுக்க கூடாது. அதுதான் கேக்குறேன், அதெல்லாம் செஞ்சுக்கவே கூடாது. சோ அதெல்லாம் கேக்குறேன். விண்டர்ல இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்கறது அதெல்லாம் செய்யவே கூடாது. அப்படியே தடவிக்கிற மாதிரி பண்றது எதுவுமே செய்யக்கூடாது கேக்குறேன். ஏன்னா இன்னும் ஸ்கின் that is really it's a valid question. Don't go for waxing, don't go for threading, don't go for facial strokes. இதெல்லாம் don'ts தான். ஆமா, இந்த மாதிரி வந்து செய்யாம, அதாவது ஈவன் ஹேர் கட்ஸ் கூட பாத்தீங்கன்னாக்கா அது வந்து ஸ்பிளிட் எண்ட்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணுவாங்க. ஆமா, அந்த மாதிரி கட் பண்றது கூட விண்டர்ல கட் பண்ணிட்டே இருந்தாக்கா இட் வில் அகைன் ஹேவ் a ஸ்பிளிட் எண்ட்ஸ் தான் வந்துட்டே இருக்கும். அதனால மேல மேல கட் பண்ணிட்டு தான் போவோம். விண்டர்ல வந்து the growth is less. ஹேர் growth எல்லாம் வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா விண்டர் இஸ் வெரி ப்ராப்ளம். ஓகே ஓகே, சம்மர் வந்து இட் இஸ் வெரி ஹாட் அப்படிங்கிறது. மத்தபடி வந்து அதுல வந்து யூ கேன் டூ அண்ட் ரியலா சமாளிக்க முடியும் அது. பட் வேறஸ் விண்டர்ல வந்து யூ ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். அது இல்லைன்னாக்கா இதோட இம்பாக்ட் வந்து தட் இஸ் எவர்லாஸ்டிங் ஆயிடும். ஓகே, அண்ட் இப்ப நீங்க இந்த ஆயில் சொல்றீங்க இல்லையா, ஆயில் ஓகே நம்ம அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டா ஸ்டிக்கியா இருக்காதா? இல்ல அதான் சொல்றேன், இது மாதிரி இது இப்ப சொன்ன பேக்ஸ் எல்லாம் நீங்க அதாவது ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி வச்சுட்டு இருக்கிற பேக்க நீங்க போட்டுக்கலாம். சோப் யூஸ் பண்ணலாம். சோப் யூஸ் பண்ணினாலும் என்னன்னாக்கா அந்த டெபாசிட்ஸ் எல்லாம் இருக்கும்போது மறுபடியும் இன்ஃபேக்ட் வந்து ஆயில் பண்ணிட்டு நீங்க சொல்ற அளவுக்கு ஸ்டிக்கியாலாம் இருக்கவே இருக்காது. அதாவது நம்மளுக்கு தேவையான அளவு சூடா வாட்டர் நீங்க எடுத்துட்டீங்கன்னாக்கா you just wash it off, go and rub and wash. இப்போ வந்து சோப்பு தேய்ச்சிக்கிற மாதிரி மனசுல நினைச்சுக்கோங்க. அதாவது ஆயில் தானே அப்படின்னு சொல்லிட்டு டோன்ட் நெக்லெக்ட் இட். அதாவது சோப்பு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் ஆயிலுக்கும் கொடுங்க, ஆர் கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் அதை வாஷ் பண்றதுக்கு. அதாவது யூ ஆர் யூசிங் இட் ஆஸ் எ சோப், ஹவ் யூ வில் யூஸ் த சோப். அது போறதுக்கு நம்ம தண்ணி விட்டு நிறைய வாஷ் பண்ணுவோம் இல்லையா, அந்த லேதர் போறதுக்கு. அதே மாதிரி தான் இதுவும், அந்த லேதர் போறதுக்கு சரியா வாஷ் ஆகாம தான் விண்டர்ல வேஸ்ட் ஆகும். ஓகே ரைட், அதாவது வந்து உண்மையிலேயே ரொம்ப அருமையான டிப்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகா ஒரு நம்ம இந்த கிடைக்கக்கூடிய அந்த சீசனல் இதை வச்சுட்டு நீங்க ஒரு பவுடர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடிய அந்த சப்போட்டாவை வந்து யூஸ் பண்ண சொன்னீங்க, கேரட் யூஸ் பண்ண சொன்னீங்க. இன்ஃபேக்ட் எவ்வளவு அதாவது ஃப்ரூட்ஸ்ல வந்து எந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம் ஒரு பேக்குக்கு. விண்டருக்கு தட் இஸ் நோ நீட். இப்போ வந்து சம்மர்னாலாவது ஜூசியா தான் எடுத்துக்கணும், இதுல அந்த மாதிரி கிடையாது. பல்ப் இருக்கிறது எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ அதே மாதிரி இந்த 7 ஆயில் கான்செப்டே வந்து ரொம்ப ஐப்ரோஸ், லாஷஸ் இதெல்லாம் வந்து ஆயில் இஸ் எ மஸ்ட். இதுல வந்து நீங்க விளக்கெண்ணெய் சொல்லல, அது இல்ல ஆக்சுவலி இல்ல விளக்கெண்ணெய் என்னன்னாக்கா ஸ்ப்ரெட் ஆறது கஷ்டம். ஓ அதனால ரைட். ஓகே, சோ அது as far as possible அதை அவாய்ட் பண்ணிடலாம். சோ ஸ்ப்ரெட் ஆறது ரொம்ப கஷ்டம் விளக்கெண்ணெய். ஓகே, இல்ல யூஸ் பண்றதுனா இட் இஸ் வெரி குட் ஆக்சுவலி. அதையும் யூஸ் பண்ணுங்களா? ஓகே ரைட். சரி, இதெல்லாம் நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டீங்க வறண்ட சருமம். இப்ப அடுத்த வாரம் வந்து நம்ம எதை பத்தி பேசலாம்? நீங்க சொல்லுங்க, வாட் எவர் யூ வாண்ட். தைலம்ல கீரை தைலம் பண்ணலாமா? ஓகே ஓகே, கீரையா இந்த சீசன்ல நல்லா தான் கிடைக்கிறது. எல்லா சீசனல் கீரை எல்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. நம்ம ஒரு சூப்பரான தைலம் பண்ணி தைலம் தயாரிச்சு உங்களுக்கு கொடுத்துறேன், நீங்க எடுத்து யூஸ் பண்ணிடுங்க. ஓகே, சோ நேயர்களே, இன்னைக்கு டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். டெஃபினட்டா அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அவங்க அதுவும் குறிப்பா வந்து சொன்னாங்க இந்த சீசனலா என்ன கிடைக்கிறதோ அதெல்லாம் வச்சு ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிருக்காங்க. சோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்க. வழக்கம் போல உங்க கடிதங்களை மறக்காம எங்களுக்கு எழுதுங்க. மீண்டும் அடுத்த வாரம் கீரை தைலத்தோடு இதே நேரம் இதே நாள் உங்கள் அனைவரையும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நன்றி.